எல்லாரும் சித்தர்கள் கிடையாது. இந்த உலகத்துல எல்லாரையும் சித்தருங்கிறாங்க. தமிழ்நாட்டில் இன்னைக்கு பார்த்துக்கிட்டா ஒரு 100கணக்கான பேர் இருக்கிறாங்க, 200 300 பேர் இருக்காங்க. அவங்களை எல்லாத்தையும் சித்தர் வடிவத்துக்குள்ள கொண்டு வந்துடுறாங்க. அது அப்படி அழைக்க வேண்டிய அவசியமோ அப்படி அழைக்கவோ கூடாதுங்கிறது பார்த்துக்கணும். அதெல்லாம் அப்படி இல்லை. அந்த மாதிரி தத்துவங்கள்ல அந்த மாதிரி செயல்பாடுகள்ல இல்லை. புரியுதுங்களா? இப்போ நீங்க இங்க திருவண்ணாமலையில 3-4 பேர் சமாதியா இருக்காங்க. அவங்களாம் சித்தர்கள் லிஸ்ட்லயே இருக்க மாட்டாங்க. அவங்கெல்லாம் வேற வடிவத்தில் இருக்கிறாங்க. சித்தர்கள்ங்கிறது அப்படி கிடையாது. புரியுதுங்களா? சமாதியே என்ன சொல்றான் என்கிட்ட, சமாதியேங்கிறது ஒரு விதமான பாவம் தாங்கிறான். சமாதி அடைகிறதே பெரிய நிலை. தமிழ்நாட்டிலேயே இந்தியாவிலேயே பெரிய அனுபவம். ஆன்மீகத்துல இந்த பிரிச்சுவல்ல தியான வழிகள்ல சமாதி அடைவதுங்கிறது பெரிய நிலை. ஆனா வெட்ட வெளியில இருக்கிற எனக்குள்ள இருக்கிற ஒளி என்ன சொல்றான், சமாதியே ஒரு விதமான பாவம் தாண்டாங்கிறான். சமாதியே உடலை விட்டுட்டு போறதுக்கான ஒரு விதமான பாவம் தான். அது போய் உள்ள போய் ஒடுங்கி அந்த உடலை விட்டுட்டு போறதே அது ஒரு விதமான பாவம் தான். அது ஒரு விதமான செயல்.